ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக ஒரு நியூ எஃப்எஃப் தான் எடுத்து வந்திருக்கேன். இது April 6ல் தர்ஷினி அப்படிங்கிற ஒரு சிஸ்டருக்கு அவங்களோட ஃப்ரெண்டு பர்த்டே விஷஷம் இந்த எஃப்எஃப் கேட்டிருந்தீங்க. April 6ல் உங்களோட ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு விஷஷாக இந்த எஃப்எஃப் கேட்டேன். ஓகே, இந்த எஃப்எஃப்பில் நம்ம டேக் குக் ரெண்டு பேருமே மாஃபியாஸாக இருப்பாங்க. மாஃபியா குயின், ஃபால் இன் லவ், மாஃபியா கிங் அந்த மாதிரி ஒரு எஃப்எஃப்பை கொடுக்க சொல்லியிருந்தேன். நான் அந்த மாதிரி தான் இந்த எஃப்எஃப்பை ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, டேக் குக்கு பேபிஸ் இருக்கிற மாதிரியும் கேட்டிருக்கேன். ஓகே அடா, உன்னோட ஸ்டோரி தான் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கேளு, என்ன மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அப்படியே எஃப்எஃப்குள்ளே போகலாம். அப்புறம் நான் பேசுகிற ஃபட்டோட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சால் ரிலி சாரி, ஜஸ்ட் டிஃபர் ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய கிளப்பை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி கிளப்பை காட்டுனா அந்த கிளப்பில் நிறைய பர்சன்ஸ் கீழே மட்டும் 3rd ஃப்ளோர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் முழுக்க நார்மல் பீப்புள்ஸ் எல்லாருமே ட்ரிங்க் பண்ணபடி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா, 2nd ஃப்ளோரில் ஃபுல்லாக மாஃபியாஸ் பாடிகார்ட்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. மாஃபியாஸ் பாடிகார்ட்ஸ் அப்புறம் ட்ரிங்க் பண்ணபடி மற்ற பர்சன்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுங்கிற மாதிரி கொஞ்சம் ரிச்சாக இருப்பாங்களா, அந்த பர்சன்ஸ் எல்லாருமே 2nd ஃப்ளோரில் இருந்தால் 3rd ஃப்ளோரில் அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம்ஸ்லாம் இருக்குது. எந்த மாதிரி அந்த பிளேஸில் ஜாலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா, அதே கிளப்புக்குள்ளே கரெக்டாக நம்மகிட்ட என்ட்ராகிறாரு. அப்படியே நேராக என்ட்ராகி, இங்கே பாரு ஜிமீன், நான் அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராயிட்டேன். கண்டிப்பாக அந்த ஜேகே இதே பிளேஸில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் நான் அங்கே கிளம்புவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே போட்டுட்டளவுக்கு தான் இங்கே நம்ம வந்திருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம இப்போ நம்மளோட லுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இதில் ரெஸ்ட் ரூம்க்குள்ள என்ட்ராகி அவரோட லுக்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணபடி, அவர் மாஃபியா பர்சண்டாக தெரியாத மாதிரி கொஞ்சம் லுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணபடி அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு சர்வெண்ட் மாதிரியே ரெடி ஆகிறாரு. ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அப்படி ஹேரெல்லாம் இழுத்து விட்டபடி, வாவுட்டையா நீ எந்த அவுட்ஃபிட் போட்டாலும் சரி பர்ஃபெக்டாக அந்த ஒர்க்குக்கு ஏற்ற பர்சன் மாதிரியே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணபடி அப்படி மாஸ்க் எடுத்து வேர் பண்ணபடி, ஜேகே இதோட நீ ஃபினிஷ், உன்னை நான் கில் பண்ண போகிறேன். நம்பர் 1 பிளேஸில் இருக்கியா? மாஃபியா வேர்ல்டோட மாஃபியா கிங் இன்றைக்கி ஏன் ஹேண்ட்ஸில் டெட் ஆக போகிறான்? எவ்வளோ திமிரு இருந்தால் என்னோடய இன்ஃபர்மேஷன், என்னோடய திங்ஸஸை ஓம் பாடிகார்ட்ஸ் மூலியமா நீ எடுத்துகிட்டு போக வச்சுருப்பேன். என் திங்ஸஸை டச் பண்ணுறது எவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு நான் தான் ஹெல்லோட காடாக தெரியுவேன். இன்றைக்கி நான் தான் உனக்கு டெத்தாக நிற்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எப்போ ஜேகே வருவானுங்கிற மாதிரி திங்க் பண்ண பொசிஷன்லேயே கண்ணில் புல்லட்ஸ்லாம் இருக்கானுங்கிற மாதிரி எல்லாத்தையும் லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ரூமை விட்டு கேஷுவலாக ஒரு ஒர்க் பண்ணுற பர்சன் மாதிரி என்ட்ராகிறாரு. அங்கே கரெக்டாக டேபிளில் பிளேட்டில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களா, அந்த பிளேட்டெல்லாம் எடுத்தபடி ஒவ்வொரு பிளேஸ்லேயும் அப்படி வாக் பண்ணபடி அவரோட ஐஸ் மொத்தமும் ஃபுல் ஃபோக்கஸ் ஜேகே இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராட்டானாங்கிற மாதிரிட்டே இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டே இருந்தான். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஜேகேயோட பாடி கார்ட்ஸோடு என்ட்ராகிறாரு. செம்ம மாசான என்ட்ரி. ஜேகே உள்ள என்ட்ராக சொல்லையே அவ்வளோ டார்க் வைப் தான். அந்த டார்க் வைப் மூமெண்ட்டில் இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோரை தாண்டி தான் 2nd ஃப்ளோருக்கு ஸ்டெப்பில் போனோம். அந்த மூமெண்ட்டுக்கு பீப்புள்ஸ் அவ்வளோ விரும்பி ஜேகே என்ட்ராங்கனதை பாட்டு பயத்திலே அப்படியே அவங்க எல்லோரும் செம்ம சைலண்ட். ஒரு குண்டு கீழே போட்டாலே அது சவுண்டு கேட்கும், அவ்வளோ சைலண்ட் ஆகிற நோட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி பேக் சைடில் பார்த்தா ஜேகேயோட பாடி கார்ட்ஸோட மேலே ஸ்டெப் ஏறி போகிற மூமெண்ட்டை பார்க்குறாரு. வந்துட்டியா, டெத்தை தேடி வந்துட்டேன், நான் தான் அதை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஹேண்ட்ஸில் வச்சுருக்க அந்த ட்ரிங்க் பிளேட்டை ஹேண்ட்ஸில் வச்ச பொசிஷன்லேயே கரெக்டாக ஸ்டெப் ஏறி மேலே ரூமுக்கு போகிறாரு. அதாவது 2nd ஃப்ளோருக்கு போகிறாரு. இந்த மாதிரி 2nd ஃப்ளோருக்கு போனால் அந்த பிளேஸில் நிறைய மாஃபியாஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் சர்க்கிளில் உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஸ் பாண்டில் உள்ள பர்சன்ஸுங்கிற மாதிரி எல்லாருமே அந்த ரூமில் தான் ட்ரிங்க் பண்ணபடி, கொஞ்சம் கேர்ள்ஸ் கூட அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணபடி இருப்பாங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ண இருந்தால் ஜங்குக் பக்கத்தில் 2-3 பர்சன்ஸுக்கு மேலே இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக அந்த பிளேஸுக்குள்ளே நம்மகிட்ட என்ட்ராகி சுற்றி நோட் பண்ணோம். அந்த பிளேஸில் ட்ரிங்க் பண்ண போடியில் கேர்ள்ஸ்கிட்ட கொஞ்சம் ஃப்ளிட்டியாக இருந்த பொசிஷன்லேயே இந்த மாதிரி இவங்க எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தா அதே பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகிட்டே இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு டென்ஷன் ஆகி எந்த ஒர்க்குக்கோ என்னட்டு இல்லாமல் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, அந்த ஜேகே எங்கே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஜேகே பாயிண்ட் பண்ணான். ஜேகேயை சுற்றியுமே 2-3 கேர்ள்ஸ் உட்காந்துருக்காங்க. என்னடா இவனோட நேமை கேட்டபடி ஏதோ ரூடாக அரகண்டாக இருப்பான்னு பார்த்தா எல்லா பர்சன் மாதிரிட்டானா நீயும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணான். ஜேகேக்கு இந்த மாதிரி இத்தனை பர்சன் சுற்றி இருக்கிறத பார்க்க சொல்ல கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகுது. டென்ஷன்லேயே நோட் பண்ணபடியே இருந்தான்.
கரெக்டாக அந்த பிளேஸில் ட்ரிங்க் எடுத்து ஜேகேக்கே கொண்டு வர மாதிரி ஜேகேயோட டேபிள் கிட்ட கொண்டு வந்து அப்படியே அந்த ட்ரிங்க் கிளாஸை வச்சபடி ஜேகே ஐ டு ஐ பார்க்குறாரு. இந்த மாதிரி ஒத்த பார்வைடா. இந்த மாதிரி பார்க்குற அந்த மூமெண்ட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகுது. ஜேகே அப்படியே டேயோட ஐஸை நோட் பண்ணப்படி இருந்தேன். டேயோட நெக்கில் இருந்து அப்படி ஷார்ட்டுக்குள்ளே போட்டிருந்த ஒரு செயின் கரெக்டாக ஷார்ட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து விழுது. இந்த மூமெண்ட்டையுமே நம்ம ஜேகே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். டே அப்படியே கரெக்டாக கிளாஸை வச்ச பொசிஷனில் இன்னும் எதுவும் உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேனுங்கிற மாதிரி அங்கேருந்து போயிடலான்ங்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் மூவ் ஆனாக்க ட்ரை பண்ணோம். டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்ச பொசிஷன்லேயே டே இழுத்து ஜேகே டைஸில் உட்கார வைக்கவும் நம்ம டே ரொம்ப ஷாக் ஆகி டே நீ என்ன அந்த மாதிரி நினச்சிட்டு அடானுங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு நல்ல ஒரு பிளேஸ் கிடச்சிருக்குட்டு மிஸ் பண்ணிடாத, இப்போவே அவனை கீல் பண்ணிடுங்கிற மாதிரி நம்ம டே வந்து ஹிப்புக்கிட்ட இருக்க நைஃபை அப்படியே எடுக்க பண்ணால், எங்கே பாரு இங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, எனக்கு என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குது, ஒரு 2 மினிட்ஸ் இப்படி என் டைஸில் இருக்கிறியா, அப்படின்னா இவங்க எல்லோரும் இங்கேருந்து எழுந்து போவாங்க, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு இந்த மாதிரி வந்து பேசுகிறத கேட்டு வாட்டா மாஃபியாடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி ரசிக்கிறத விட்டுப்பட்டு ஹெல்ப்பு கேட்டுட்ருக்கான் பார் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணால் அந்த ஹெல்ப்புக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஆனால் பட் அது கிட்ட தெரியல. ஓகே சார், ஓகே உங்களுக்கு ஹெல்ப் என்ன பண்ணணும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டைஸில் ரொம்ப அமைதியாக இருந்த மாதிரி இருந்தால் அந்த கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகி நம்மக்கிட்ட அப்ளை பண்ணுவான்னு பார்த்தா 100% டைஸில் வச்சுருக்கான். ஒருவேளை அவனுக்கு பாய் தான் பிடிக்குமோங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவங்க எல்லோரும் அங்கேருந்து எழுந்து பண்ணான். அப்படியே ஜொங்கு கூட ஆன்சர் லைட்டாக எடுத்து விட்டு அவங்க போயிட்டாங்களா நான் கிளம்புறேனுங்கிற மாதிரி கரெக்டாக ஜொங்குக்கை விட்டு கொஞ்சம் மூவ் ஆகி தூரமாக வந்து அந்த ஸ்டெப்பில் கீழே இறங்குவோம்ல அந்த ரூமை விட்டு அந்த டோரை விட்டு வெளியே வர அந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே பேக் சைட்லேருந்து கன்னை எடுத்த பொசிஷன்லே குட் பாய் ஜேகே அப்படிங்கிற மாதிரி கன்னை ரோல் பண்ணப்படி ஷூட் பண்ணுவாரா. என்ன மாதிரி ஷூட் பண்ணால் பேக் சைடில் இருந்த ஒரு பர்சன்ட் ஜேகேயோட நெக்கில் சொருக வர மூமெண்ட்டுக்கு ஜேகே மூவ் பண்ணாங்க புல்லட்டு அந்த பர்சனோட செஸ்ஸில் ஷூட் அவுட் ஆகுது. இந்த மாதிரி ஷூட் அவுட்டானா இதை பார்த்துட்டே ஷாக்கானா ஜேகேயுமே அந்த நைஃபை கிரிப்பாக பிடிச்சிருந்தவர் எவன்டா ஷூட் பண்ணதுங்கிற மாதிரி நோட் பண்ணால் ஜேகேயோட பாடி கார்ட்ஸ் அலர்ட் ஆகி ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸை ஷூட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த பிளேஸில் மட்டும் கில் பண்ண இந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரு ஆகலை. ஜேகேவோட எனிமியில் உள்ள ஒரு பர்சன்ட்டுமே என்ட்ராயிருப்பான், பாடி கார்ட்ஸோடு என்ட்ராயிருப்பாங்க. அந்த பர்சன்ஸ் அப்படியே நம்ம ஜேகே பேன் பண்ணபடி அவனை விடாதீங்க, இதே பிளேஸில் அவனை கில் பண்ணுங்க, அவன் இந்த ரூமை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் பயங்கரமாக கத்துறதை பட்டுட்டுதான் ஐயோ நான் தான் கில் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த பிளேஸ்க்கு வந்தேன். பட் ஜேகே உனக்கு இத்தனை எனிமீஸ் இருக்காங்களா, போச்சுப்போ அவன் உன்னை ஃபினிஷ் பண்ணுறானோ இல்லையோ இதே பிளேஸ்லேருந்து நான் உன்னை மொத்தமாக ஃபினிஷ் பண்ணியே தருவேன் அப்படிங்கிற மாதிரி அதே பிளேஸில் மறைஞ்சிருந்து அங்கே நடக்கிற ஃபைட்டை மொட்டத்தையும் ஃபுல்லாக நோட் பண்ணபடி இருக்கிறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் 2 பர்சன்ஸ்குள்ளேயும் பயங்கரமாக ஃபைட் ஆகுது. அவங்க வச்சுருந்த கன்ஸ் கொஞ்சமாக தான் கொண்டு இருப்பாங்க, எல்லா புல்லட்ஸுமே காலியாயிடுச்சு. காலியான மூமெண்ட்டில் அவங்கக்கிட்ட இருக்க நைஃபு மற்ற வெப்பன்ஸ் எடுத்தபடி ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணபடி அட்டாக் பண்ணபடி பயங்கர ரூடாக அந்த ஃபைட் போயிட்டுருக்குமா. இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருந்தால் அந்த பிளேஸில் அந்த பாடி கார்ட்ஸோட ஹிட்டாக ஒருத்தவங்க இருப்போம்ல அந்த பர்சன்ட்டும் நம்ம ஜேகேன்னு தான் ஃபைட் பண்ணுறாங்க. ஜேகே கன்னும் எடுக்கல, நைஃபும் எடுக்கல, எந்த திங்ஸுமே வைக்கல, ஜஸ்ட் அவர் நார்மலாக ஹேண்ட்ஸை வச்சு மட்டும்தான் ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் இந்த மூமெண்ட்டை நம்மகிட்ட நோட் பண்ணபடி பார்த்தியா வெப்பன்ஸே தேவையில்ல பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு என்னெல்லாம் பண்ணுறான், ஜங்குக்கு எப்படி ஃபைட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ண பொசிஷனில் இருந்தால் ஜங்குக்கு அந்த பர்சன்ஸ் கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணப்படி அந்த பர்சனோட பேக் நெக்கை ஹோல்ட் பண்ணப்படி ஃபேஸ்லேயே பஞ்சு பண்ணுறாரு. இந்த மாதிரி பஞ்சு பண்ணால் அந்த பர்சன்ட் பஞ்சு பண்ண வேகத்துலேயே டெத்தானா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் ஆகிடுட்டுயா, இதுக்கு மேலே நீ ஜேகே ஃப்ரீ பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவன் அத்தனை பேரையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதே பிளேஸில் இருக்க ஒன்றையும் சேர்த்து ஃபினிஷ் பண்ணிடுவான். அதனால் அவனுக்கு எண்டிங் கொடுத்துட வேண்டியதானுங்கிற மாட்டி அவர் மறைச்சி வச்சிருந்த கன்னை அப்படி எடுத்து ரோல் பண்ணபடி ஜேகே கரெக்டாக பாயிண்ட் பண்ணுவாரா. இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணால் பேக் சைட்லேருந்து வந்த ஒரு பர்சன்ட் சும்மாவே இல்லாமல் ஜேகே அட்டாக் பண்ணுறேங்கிற மாதிரி அடிக்கிறேங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஜேகே வேர் பண்ணியிருந்த பிளாக் கலர் ஷார்ட்டை கிழிச்சிருவான். இந்த மாதிரி கிழிச்சா ஷார்ட்டு கட் ஆகி ஃப்ளோரில் விழுமா. இந்த மாதிரி விழுந்தால் ஜேகே டென்ஷன் ஆகி ஏன்டாடே என் ஷார்ட்டை ஏன்டா கட் பண்ண நினைக்கிற மாதிரி கட்டான ஷார்ட்டாக அப்படி அவரே அவரோட ஆன்சரில் பீஸாக கிழிச்ச பொசிஷன்லேயே
ஃப்ளோரில் போட்டபடி நிற்பார் ஷார்ட்லெஸ்ஸாக. அந்த பொசிஷன்லேயே ஆப்போசிட்டில் வந்த பர்சன்ஸை அடிப்பார், பஞ்ச் பண்ணுவார். இந்த மாதிரி பஞ்ச் பண்ணால் கன்னை ரோல் பண்ணபடி ஷூட் பண்ண போன டேதான் ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக்கோட செஸ்ஸை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜங்குக்கோட செஸ்கிட்ட வந்து ஒரு டைகரோட சிம்பிள் டேட்டோ இருக்குது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி அந்த டேட்டாவை இன்னும் உன்னிப்பாக கவனிக்கிறாரு. இந்த மாதிரி கவனித்தேன் அந்த டேட்டாவுக்கு பேக் சைடில் ஒரு சின்ன ஃப்ளவரோட சிம்பிள் இருக்குது. ஒரு ஃப்ளவர், ஓகே. அந்த ஃப்ளவரோட சிம்பிளை பார்த்ததோடையே டேயோட ஐஸ்லாம் அப்படியே ரொம்ப கலங்கின பொசிஷன்லேயே நான் என்ன பண்ண வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண வேகத்துலேயே அப்படியே நேராக ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கின வேகத்துலேயும் அவர் கரெக்டாக அவரோட காருக்கே வந்துடுவார். இந்த மாதிரி வேண்டாம் ஜேகே அத்தனை பர்சன்ஸையும் ஃபினிஷ் பண்ணி கீல் பண்ணிவிட்டு பாடி கார்ட்ஸ் மற்ற பர்சன்ஸ் டெட் ஆகாமல் இருக்கிற மற்ற பர்சன்ஸை நோட் பண்ணிவிட்டு சரி ஒர்க்கு ஃபினிஷ் ஆச்சு வாங்கடா கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே அப்படியே நேராக அவர் கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸுக்கு ஷார்ட்லாஸ் பொசிஷன்லேயே அவர் இந்த மாதிரி வேண்டா அதே கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸில் உட்காண்ட பொசிஷன்லேயே காருக்குள்ளே இருந்தபடியே நம்ம ஜேகே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஜேகே கரெக்டாக கார்கிட்ட வந்தா ஜேகேவோட பர்சனல் பாடி கார்டு காருக்குள்ளே தான் இருந்திருப்பான். அவன் கரெக்டாக ஜேகேக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கவும் ஜேகே அப்படியே வேறு ஒரு ஷார்ட்டை எடுத்து அப்படியே ஃபுல்லாக வேர் பண்ணபடி அங்கேருந்து கிளம்புற இந்த மூமெண்ட்டை மட்டும் நம்ம நோட் பண்ணிவிட்டு டேயோட ஐஸ் முழுக்க அவ்வளோ டேரி வருது. இப்போ மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் தான் ரொம்ப ஒரு மாதிரி சேடாக பயங்கரமாக ஒரு மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அவரோட ஐஸ்லேருந்து டேரி வர மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்னடா ஆச்சு, ஜேகேயை கில் பண்ண முடியல, அவன் மிஸ் ஆட்டான்னு சொல்லிட்டு பெயினில் க்ரை பண்ணுறியா அண்ணா? இந்த மாதிரிலாம் நீ க்ரை பண்ண மாட்டியே, ஏன் க்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ண பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. என்ன தப்பு பண்ண பார்த்துட்டேன்? ஜேகேயை கில் பண்ண முடியலையே, மிஸ் ஆகிட்டானானுங்கிற மாதிரி எதுவும் தப்பாக திங்க் பண்ணுறியா? இந்த பிளான் இல்லைனா நான் நெக்ஸ்ட் பிளானில் ஜேகேயை போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொன்னான். ஜிமினாவோட நெக்கை அப்படியே கிரிப் பண்ண மாட்டே பிடிக்கிறாரு. என்னடா ஏன்டா அப்படி வியாடா நின்றுக்கிறேன்? ஜேகே தானடா கில் பண்ண போனேன், அங்கே எதுவும் உனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சா? ஏன் வண்டனத்துலேருந்து ஒரு சைக்கோ மாட்டியே நின்றுக்கிறேன்? என்னென்னு மவுட்டை இருந்து சொன்னா தானே தெரியும், எப்படி என்னால் அவனை கில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னடா வளர்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டான். நம்ம டேக்கு ஒரு 15 ஏஜ் இருக்க சில டேயோட பேரண்ட்ஸ் 2 பேருமே ஒரு ஆக்சிடெண்ட்டில் டெட் ஆகிருந்துருப்பாங்க. டேயை வந்து ரிலேட்டிவ் பர்சன்ஸுமே ரொம்ப ஹேட் பண்ணியிருப்பாங்க. போட்டா குறைக்கி டேயை வந்து டார்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் டேயோட டேடோட ப்ராப்பர்ட்டிஸ் டேக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் டேயை டார்ச்சர் பண்ணுற மூமெண்ட்டோட சேர்த்து டேக்கிட்ட மிஸ்பிக்கவாக நடக்கிற மாதிரி 2-3 பர்சன்ஸை டேட்டை ப்ளே பண்ண வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு நம்ம டே ரன் பண்ணபடி ரோட்டில் வர சொல்ல நம்ம ஜேகேயை அப்போவே மீட் பண்ணிட்டு இருப்பாரு. ஜேகே மேலே தான் கரெக்டாக வந்துட்டு விழுந்துருப்பாரு. இந்த மாதிரி விழுந்தா ஜேகே அப்போ வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்திருப்பாரு, காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஆனால் ஜேகேவோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு மாஃபியா ஃபேமிலி. அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகே ஒரு மாஃபியானுங்கிறது அங்கே இருக்கிற யாருக்கும் தெரியல, நம்ம டேக்குன்னு தெரியல. அந்த மூமெண்ட்டுக்கு டே அப்படியே ஜங்குக்க கிரிப்பாக பிடிச்சபடி ப்ளீஸ் சார் அவங்க என்கிட்ட ரூடாக ப்ளே பண்ண திங்க் பண்ணுறாங்க, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, ப்ளீஸ் என்னை காப்பாற்ற மட்டும் செய்யுங்க, நீங்கள் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாடானுங்கிற மாதிரி பயத்தில் பயங்கரமாக க்ரை பண்ணா. என்னடா அவன்கிட்ட போய் க்ரை பண்ணிட்டா அந்தெல்லாம் அவன் உன்னை சேவ் பண்ணிடுவான்னு நினைக்கிறியா? அவனே எங்ககிட்ட உன்னை விட்டுட்டு தான்டா போவான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு டே ரொம்ப பயந்து போய் இவன் ஒரு வேளை நம்மளை இங்கேருந்து பிடிச்சிட்டு இழுத்துட்டு போனாலும் நம்மளை சேவ் பண்ண மாட்டானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்மகிட்டே அப்படியே அங்கேருந்து ரன் பண்ணலான்ங்கிற மாதிரி ஜேகே விட்டு மூவ் ஆகி ரன் பண்ணபடி ஓட் வர அந்த மாதிரி ஓட்டுனா நம்ம டேயை பிடிக்க போகிற பர்சன்ஸை நம்ம ஜேகே அடிக்க ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி அடிக்கிறத பார்த்துட்டு டே ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி அப்படியே நிற்பாரா. அப்போ வந்து நம்ம டேயோட ஏஜ் வந்து ஒரு 15 ஏஜ் தான் இருக்கும், ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்திருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜேகே ஷாக்காக நோட் பண்ணுவார். ஜேகேவோட ஃபேஸில் மாஸ்க் இருக்கும், அதனால ஜங்குக்கோட லுக் முழுக்க தெரிஞ்சிருக்காரு. ஆனால் ஃப்ளாக் அவுட்ஃபிட்டில் இருந்திருப்பாரு. போடா குறைக்க இந்த மாதிரி ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டில் அப்போவும் இந்த மாதிரி தான் நம்ம ஜங்குக்கோட ஷர்ட்டை லைட்டாக டேமேஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டேமேஜ் பண்ணதை பார்த்துட்டு ஜங்குக்கு டென்ஷன் ஆகி அவளை வெறிய அடித்து போட்டுட்டு அப்படியே நேராக டேக்கிட்ட வேண்டா டே பயத்துலேயே நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு இருப்பாரா. நீ எங்கே என்ன பண்ணுற, உன் பேரண்ட்ஸ்லாம் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் என்னோடய பேரண்ட்ஸ் ஆக்சிடெண்ட்டில் டெட் ஆனாங்க. என்னை இந்த மாதிரி என்னோடய ரிலேட்டிவ் பர்சன்ஸே ஹேட் பண்ணுறாங்க. நான் ப்ராப்பர்ட்டிஸில் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவேனுங்கிற மாதிரி திங்க் பண்ணி
இந்த மாதிரிலாம் பண்ண திங்க் பண்ணுறாங்கங்கிற மாதிரி இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்களோ அது அவளைட்டையுமே இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி வேற பார்க்க ரொம்ப க்யூட்டாக ஏஞ்சல் மாதிரி தான் இருப்பார். அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு பார்க்க சொல்லி ரொம்ப பிடிச்சுன்னு இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு இந்த பிளேஸில் சிங்கிளாக விட்டுட்டு போகிறது ஜங்குக்கு பிடிக்கல. அந்த மூமெண்ட்டுக்கு நான் அவனை ஒரு ஹோமில் கொண்டு விடுறேன், நீ அங்கே வந்து இருந்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹவுஸுக்கு தான் முதல்ல கூப்பிட்ருப்பாரு. நீ ஏன் ஹவுஸுக்கு வரியானுங்கிற மாதிரி கூப்பிட்டா தன்னோட ரிலேட்டிவ் பர்சன்ஸே தன்னை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. இவன் வேற ஒரே ஆளாக நின்று 6% அடித்து போட்டுட்டான். நம்மக்கிட்ட இவங்களே மாதிரி இவன் ப்ளே பண்ணிடுவானோங்கிற மாரி பயத்தில் நான் ஹவுஸுக்கெலாம் வரமாட்டேங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பார். சரி அப்போ நான் ஒரு ஹோமில் கொண்டு விடுறேன்னுங்கிற மாதிரி நேராக ஒரு ஹோமில் தான் கொண்டு வந்து ஜங்குக்கு விட வந்துருப்பார். அந்த பிளேஸில் அப்படியே மார்க் என்ட்ராகி ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸஸ் லைட்டாக ஃபைட் பண்ணதில் கிழிஞ்சிருக்க மூமெண்ட்டுக்கு நியூவாக வேறு ஒரு ட்ரெஸ்ஸஸை கொடுத்துருப்பான். அந்த மாதிரி கொடுத்தேன். அப்படின்னா நம்ம ஜங்குக்கு அவர் வேர் பண்ணிட்ட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணியிருப்பார். அந்த டேட்டாவுமே நம்மகிட்டே நோட் பண்ணியிருப்பார். இது என்ன நியூவாக இருக்குது, டேட்டோவா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாம் இது டேட்டோடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நான் இதை டச் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாரி கேட்கவும் ஓ டச் பண்ணி பார்க்கலாமே டச் பண்ணி பார் அப்படிங்கிற மாரி சொல்லவும் வந்து ஒரு மாதிரி பயத்துலேயும் நர்வஸ்லேயுமே ஜங்குக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து ஜங்குக்கோட செஸ் அப்படியே லைட்டாக டச் பண்ணி பார்க்குறாரு. அடா ஆமாம் இது அழியலை டேட்டோடா, ஆமாம் இது என்ன சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ளவரை நோட் பண்ணவும் இந்த ஃப்ளவர் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படியா, உண்மையிலே உங்களோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற இந்த டாட்டோஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டு நம்மகிட்ட ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிறத பார்த்துட்டு ஜங்கு கம்படியே வேறு ஷார்ட் எடுத்து போடுறாரு. இந்த மாதிரி போட்டுட்டு நேராக அவர் ஹோமில் தான் கொண்டு வந்து விடுறாரு. நீ இங்கே தான் இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் இதே ஹோமில் இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, என்னை பாட்டுக்கு எனக்கு முடியுங்கிற மாரி ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜங்குக்குமே சரி ஓகேங்கிற மாதிரி அதே ஹோமில் விட்டுட்டு அவரோட ஹவுஸுக்கு போயிருந்துருப்பார். பட் ஒரு 1 மந்தாக நம்ம ஜங்குக்கு வந்து அப்பப்போ டேக்கு பக்கத்தில் வராமல் தூரமாகவே நின்னபடி என்ன பண்ணிகிட்ருக்கானுங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு இருப்பார். அது நம்ம டேக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். தூரத்துலேருந்தே தன்னை வாஷ் பண்ணிவிட்டு தன்னை நோட் பண்ணிவிட்டு தனக்காக திங்ஸு மணி ட்ரெஸ்ஸஸ்ஸுங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து கொடுத்துட்டு போன மொத்த மூமெண்ட்டுமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலுமே ஜங்குக்கோட லைஃப்கில் நம்ம என்ட்ராக்கக்கூடாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணி வந்து ஜங்குக்கே நல்லா இக்னோர் பண்ணிகிட்டு தான் இருந்திருப்பார். கொஞ்சம் டேஸ் கழிச்சு என் மட்டும் எல்லாமே நினச்சதெல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி டென்ஷனில் அங்கே இருக்கிற பர்சன்ஸ் கிட்ட ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ண மூமெண்ட்டும் எந்த ஒரு ப்ராப்ளத்துக்காக ஹவுஸ் வேண்டானுங்கிற மாதிரி ஹவுஸ்லேருந்து தப்பிச்சு வந்துட்டாரோ அதே மாதிரி கிட்ட மிஸ்பிஹேவாக நடக்கிற மூமெண்ட்டுக்கு அந்த பிளேஸில் இருந்தும் யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் ஹோம்லேருந்து தப்பிச்சு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி வெளியே போகிற அந்த பிளேஸில் தான் ஜிமினாவை மீட் பண்ணுவார். ஜிமினாவுக்குமே பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது. அவரும் நோட் பண்ணிவிட்டு உனக்கு என்னாச்சுங்கிற மாதிரி கேட்கவும் ஜிமினாட்ட ஹெல்ப் கேட்டு நான் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் இருக்கேன், எனக்கு யாரும் கிடையாது, நீ அங்கே வானுங்கிற மாதிரி ஜிமினா சேவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்துருப்பார். அப்போலேருந்து நம்ம ஜேகே திரும்ப பார்க்கணும், ஜேகே கிட்ட வந்து தேங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜேகேயே கண்டுபிடிக்கணும். அந்த பர்சன்ட் டைகர் டாட்டா போட்டுன்னு அந்த பர்சண்ட்டை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஏஆர்எஸ் போக 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 அது லவ்வாக ஆக ஆரம்பிச்சிச்சு. பார்க்கணுன்னு தேடிகிட்டு இருந்தவர் அவர் மேலே ஃபாலிங் லவ் ஆக ஆரம்பிச்சிருப்பார். கண்டிப்பாக நான் உன்னை சீக்கிரமாகவே மீட் பண்ணுவேங்கிற மாரி நம்ம ஜங்குக்கோட ட்ராயிங், அதாவது ஃபேஸ் என்ன லுக்குன்னு தெரியல, மாஸ்க்கு கூட இல்லாமல் ஃபேஸே இல்லாதபடி ஜங்குக்கோட பாடி ஸ்ட்ரக்சர், ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த டாட்டோ இதை தான் ட்ராயிங் பண்ணி வாலில் ஆப்போசிட்டில் வச்சுருக்காரு. அந்த டாட்டாவை அப்படி நோட் பண்ணபடி இதே டாட்டாவை நான் ஜேகேயோட ட்ரெஸ்ஸில் நோட் பண்ணேன். அது மட்டும் இல்லை, அங்கே நடந்த ஃபைட்டிங் மட்டும் பார்க்க சொல்ல கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி என்னை ஒரு பெரிய ப்ராப்ளத்துலேருந்து சேவ் பண்ண என்ன சேவ் பண்ண பர்சனோட ஃபைட்டிங் கில்ஸ் மாதிரி இருந்துச்சு. லைட்டாக டவுட்டாக இருந்தாலுமே நான் ஷூட் பண்ண போகிற அந்த செகண்டில் அவரோட பாடியிலேருந்து ஷர்ட் ரிமூவ் ஆகாட்டா எனக்கு தெரியவே தெரியாது. நானே என்னோடய ஜேகேயை கில் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ஜிமினா ரொம்ப ஷாக் ஆகி உனக்கு ரொம்ப நல்லா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு அது கொஞ்சம் சரியாக தெரியல, ஆனால் பட் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் அந்த டாட்டோ என்னோடய ஃபாஸ்ட் லைஃப்பில் நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணி இத்தனை இயர்ஸாக நான் யாரை தேடிட்டு இருக்கணும் அந்த பர்சனோட டாட்டோ தான்
நான் தேடிட்டு இருந்தது மாஃபியா ஜேகே. இந்த மாஃபியா வேர்ல்டோட கிங்கை தான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி நம்ம ஜேகேயோட இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கலெக்ட் பண்ணலாம். நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் என்ன பண்ண போகிற? உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நான் என் ஜேகே கிட்டே திரும்பவும் போவேன். அப்போ என்ன அவன் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி சொன்னான். அப்போ நோ சொன்னேன். ஆனால் இப்போ நான் வாலண்டரியாக போவேன். அவன்கிட்ட என்னோடய லவ்வை சொல்லுவேன். அவனுக்கு என் லவ்வை புரிய வைப்பேன். அவன் அக்செப்ட் பண்ணிக்காட்டான். கண்டிப்பாக அவன் என்னை அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படிங்கிற மாதிரிட்டே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். நம்ம ஜொங்குக்கு தான் ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே ட்ரிங்க் பண்ணபடி உட்காந்துருக்கதை மார்க் நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு பாஸ், அந்த பிளேஸ்க்கு போயிட்டு வந்த நேரத்துலேருந்து நீங்கள் அதிகமாக ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. பேரண்ட்ஸும் பிரதர்ஸும் உங்ககிட்ட பேச எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. எல்லாரையுமே இக்னோர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபைட் பண்ணுற பிளேஸில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா என்ன? எதை திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மார்க் இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தான். ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஐஸை நோட் பண்ணேன்டா. அதே ஐஸ் இப்போ என் முன்னாடி வந்துட்டு போன ஃபீல் வந்துச்சு. என்ன சொல்லிகிட்ருக்கீங்க? நான் ஒரு பர்சண்ட்டை கூட சேவ் பண்ணேன்னம்ல, அவன் கூட அவனோட நேம் கிம்முங்கிற மாதிரி சொன்னான்ல. கிம். ஆமாம், ஒரு பர்சண்ட்டை கூட நம்ம தானே சேவ் பண்ணி ஒரு ஹோமில் கொண்டு விட்டோமே. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அவனை நான் கொண்டு வந்து ஃபார்ம் ஹவுஸில் விட்டுருக்கணும். அவனை ஹோமில் விட்டுட்டு தான் தப்பு. அவனை பார்த்த அந்த ஃபஸ்ட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்ன அறியாமல் தான் நான் அவனுக்கு அவ்வளோ ஹெல்ப்பையும் பண்ணேன். சரி, என்னோடய ப்ராடக்டில் தான் இருக்கான்னு திங்க் பண்ணேன். பட் எல்லோரும் ப்ளே பண்ண மாட்டியே அந்த பிளேஸ்லேயுமே அந்த பர்சன்ட்கிட்ட ப்ளே பண்ணிட்டாங்க. அதே பர்சனோட ஐஸை இன்றைக்கி நான் திரும்ப பார்த்த ஃபீல் வந்துச்சு. என்ன சொல்லிகிட்ருக்கீங்க? கிம்மை திரும்பவும் பார்த்துட்டு நிற்கிறீங்களா? அவனோட நேம் ஒரிஜினல் கிம்டானுங்கிறதே தெரியல. ஒருவேளை நம்மளை பார்த்த பைட்டில் நேமை கூட அவன் மாட்டி சொல்லியிருக்கலாம்ல. அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பாஸ். இவ்வளோ டேஸ் இந்த திங்கிங் எனக்கு வரவே இல்லை. பட் அந்த 2 ஐஸை பார்த்ததுக்கு அப்புறத்துலேருந்து அதே திங்கிங் தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்குது. அவன் இப்போ எப்படி இருப்பான்? அவன் சேஃபாக இருக்கானா? அவனுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? ஒருவேளை அவனுக்கு எதாவது ப்ராப்ளம் இல்லை, அவனுக்கு எதாவது ஆயிருக்குமா? இந்த டென்ஷன் இவ்வளோ டேஸ் எனக்கு இல்லவே இல்லை. இப்போ அந்த 2 ஐஸை பார்த்ததுக்கு அப்புறத்துலேருந்து எனக்கு அது மட்டும்தான் திங்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி டேயை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி திங்க் பண்ணால் எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வீமீன் 2 பேரும் தான் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண பொசிஷன்லேயே கரெக்டாக நம்ம டேக்கிட்ட வந்து ஜிமினா சொல்லிகிட்ருக்காரு. நீ சொன்ன மாதிரியே அந்த பர்சன்ட் ஜேகே தான்டா. எவ்வளோ டேஸ் நீ தேடிட்டு இருந்த அந்த பர்சன்ட் ஜேகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்க சொல்ல டேக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தான் லவ் பண்ணுற பர்சன்டே தானே கில் பண்ண வர போயிருக்கோமேங்கிற மாரி திங்க் பண்ணபடி ஒரு மாதிரி லைட்டாக கில்ட்டி ஃபீல் ஆகிட்டு இருந்தான். என்ன பண்ண போகிறேன் இதுக்கப்புறம்? என்ன பண்ண போகிறேன்னா டாடி கிட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. டே லூஸு, அவன் மாஃபியா கிங்குடா. நம்ம இப்போ ஜஸ்ட் நார்மல் மாஃபியாஸாக தான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அவன் பக்கத்தில் கூட உன்னால் போக முடியாது. மாஃபியாவா தானே? நான் மாஃபியாவா இந்த பிளேஸ்லேருந்து போகாமல் நார்மல் பர்சண்டாக நான் ஜேகே கிட்ட போவேன். டயாங்கா விடு. என்னோடய லவ் எங்கே இருக்குங்கிற மாதிரி தேடிட்டு இருந்தேன். என் முன்னையே வந்து நின்றுட்டான். அதுக்கப்புறம் நான் டைட்டெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என் டாடி எனக்கு மட்டும்தான். நான் குயிக்காகவே என் டாடி கிட்டே போக தான் போகிறேன். என் டாடியை நான் மேரேஜ் பண்ணிக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாரி ஜேகே மேரேஜ் பண்ணிப்பேனுங்கிற மாரி சொன்னான். சரி, ஜேகே கிட்ட அடி வாங்காமல் இருந்தால் சரிதான் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் டே டென்ஷனானா, சரிடா கங்கராட்சி பண்ணேன்டா, நீ தப்பாக வர திங்க் பண்ணாடா அப்படிங்கிற மாரி சொல்லவும் டே இப்படி லைட்டாக கோவத்தை கொஞ்சம் குறைச்சபடியும் நேராக ஜேகே இப்போ எங்கே போவானுங்கிற மாரி கேட்டான். என்ன மாதிரி ஒரு ஷாப்பிங் மாலுக்கு தாண்டா போகிறான். டே ஜிமினா, நான் எப்படியாவது ஜேகேவோட ஹார்ட்டுக்குள்ளே இடத்த பிடிக்கணும். ஜேகே என்னை லவ் பண்ணணும். ஜேகே உமரை லவ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு ஒர்க்கை பண்ண போகிறாரு. அதெல்லாம் சான்ஸ் இல்லைடா அப்படிங்கிற மாரி சொன்னான். டே இன்னும் டென்ஷனானா, சான்ஸ் நிறையா இருக்குது. டே நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? சான்ஸாக இல்லை, எக்கச்சக்க பிளான் போடலாம். வா டைம் ஆயிடுச்சு, ஜேகே பேர போகிறான் அப்படிங்கிற மாரி நேராக அங்கேருந்து போகிறத பார்த்துட்டு டே ஜிமினா ஃபாலோ பண்ண படிப்பானா. கரெக்டாக ஒரு ஷாப்பிங் மாலில் ஒரு ஃப்ளோருக்குள்ளேருந்து இப்படி வெளியே வராரு. ஸ்டெப் மூலியமாக கிளறிங் வராரு. நம்ம மட்டும் நோட் பண்ணிட்டேன். டேட்டா அப்படியே நோட் பண்ணுறாரு.
டேய் மச்சி என்னடா பண்ண போகிற, ஜேகே வந்துட்டுருக்கான்டா அப்படிங்கிற மாரி சொல்லவும், வந்துட்டு போகிறான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொன்னான். அங்கேருந்து கீழே இறங்கி வந்த பொசிஷன்லேயே அங்கே ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்குள்ள என்ட்ரு ஆகி ஜேகேயோட பாடி கார்ட்ஸும் அப்படியே உட்காந்துருந்து அப்படியே ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தான். டேய் சும்மாவே இல்லாமல் ஒரு ஜூஸ் கிளாஸை ஹேண்ட்ஸில் எடுத்த பொசிஷன்லேயே கரெக்டாக நாம் ஜேகே கிட்டேயே க்ளோஸாக வந்து ஜேகேவோட ஃபீட்டில் அவர் தட்டலை இவரே தட்டுனபடி ஜேகேவோட டைஸில் உட்காந்தபடி கொண்டு வந்த ஜூஸ் கிளாஸ் எல்லாத்தையும் டேய் மேலேயும் ஜேகே மேலேயும் வேணும்னே ஊத்துறாரு. பாண்டியா எல்லாமே நார்மலாக நடக்கிற மாதிரி ரியாலிட்டியாக இருக்கிற மாதிரியே பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா தூரத்துலேருந்து நோட் பண்ணால் பாடி கார்ட்ஸ் அவ்வளோ வெறும் டென்ஷன் ஆகி நம்ம டேயை பாட்டு கண்ணை பாயிண்ட் பண்ணவும், ஏன்டா டே கன்று உங்ககிட்ட மட்டும் இருக்குதான்னு திங்கிங்கா என்கிட்டையும் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷனில் முறைச்சபடியே அப்படியே க்யூட்டாக கோவட்டெல்லாம் விட்டுட்டு க்யூட்டான ஃபேஸ் வச்சபடி பப்பி ஐஸில், சாரி சார் நான் வேணும்னே பண்ணலை சார், இதுக்காக இப்போ இந்த மாதிரி கண்ணை பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க, தெரியாமன்னா ஹிப்பாக்கி நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், வேணா அங்கே கோட்டை இல்லாட்டி நான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன், ப்ளீஸ் சார் ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி ஜேகேயோட டைஸில் உட்காந்தபடியே டே இந்த மாதிரி பேசினா டேவோட ஐஸை பார்க்க சொல்லையே நம்ம ஜேகேக்கு அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணா டே சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரி பாடி கார்ட்ஸை நோட் பண்ணவும் டேயை பொறுமையாக புஷ் பண்ணி ஜேகே அப்படியே அவரோட டைஸ்லேருந்து எழுந்து நிற்க வச்சா. டேடா அப்படியே நம்ம ஜேகே வில்லட்டனமாக நோட் பண்ணபடி, நம்மனா உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஜேகே பக்கத்தில் க்ளோஸாக வேண்டாம். அதெல்லாம் ஒன்று நீ க்ளீன் பண்ண விட அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே அங்கேருந்து போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, என்னடா நான் பண்ணுறது, என்ன பண்ணி தொலைகிறது, மாஃபியா ஒர்க்காக இருந்தால் கூட வீயாக என்ட்ராக்கி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடலாம், பட் உன் ஹார்ட்குள்ளே வர்றது ஜிமினா சொல்கிற மாதிரி ரொம்ப ரிஸ்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்ட நோட் பண்ணிட்டு இருந்தேன். என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஏதாவது போய் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். நீ தான் எதையாவது பேசி உனக்கு ஏதாவது ஹெல்ப்பு தேவைப்படுற மாதிரி நீ ஆக்டிங்கை போடணும். ஹெல்ப்பு தேவைப்படுற மாதிரி ஆக்டிங் போடணுமா, அதுதான் என்னால் போட முடியலையே, என்ன தான் கண்டுபிடிச்சிட்டானே புஷ் பண்ணி தள்ளிட்டானே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் உனக்கு பிளானே பண்ண தெரிலவா நான் சொல்லித்தரேங்கிற மாரி ஜிமினா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே ஒரு 2-3 டேஸ் மூவ் ஆகுது. ஜேகேயோட டேடோட கம்பெனிக்கு தான் வந்துருக்காரு. இந்த மாதிரி கம்பெனிக்கு வேண்டாம் கரெக்டாக அந்த பிளேஸில் ஜேகேயோட சீட்டுக்கே ஒரு பொக்கே வருது. இந்த மாதிரி பொக்கே வேண்டாம் அந்த பொக்கே நோட் பண்ணால், ஹாய் பேபி எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த நோட் சொல்லி கிட்ட பாட்டுட்டு ஜேகே டென்ஷன் ஆகுறாரு. இப்போ ஒரு 3 டேஸாக இந்த மாதிரி தான் பொக்கே வந்துட்டுருக்குது, நம்ம ஹவுஸுக்கு வருது, நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கு வருது, போடா குறைக்கி இப்போ கம்பெனிக்கே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே அந்த பொக்கே தூக்கி வர அந்த மாதிரி வீசினா கரெக்டாக அந்த பிளேஸுக்கு நம்ம ஆரம் என்ட்ராகிறாரு. ஆரம்னா நம்ம ஜங்குக்கோட பிரதராக இருப்பார். ஓகே, நம்ம ஆரம்னா கம்பெனிஸ் எல்லாத்தையும் ரன் பண்ணுவார். ஆரம்பண்டா அதர் பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு போன மூமெண்ட்டுக்கு தான் ஆரம்புக்கு பதிலாக ஜங்குக்கு இந்த பிளேஸ்க்கு வந்துருப்பார். ஆரம் இந்த மாதிரி என்னோடய ஒர்க்கு முடிஞ்சிடுச்சுடாங்கிற மாதிரி சொல்ல வேண்டா பொக்கே பறந்து வந்து விழுறத பார்த்துட்டு ஷாக் ஆகி, என்னடா இப்படி தூக்கி போடுறோம், ரொம்ப காஸ்ட்லி பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அது தேவையில்லாமல் என்னோடய டேபிளுக்கே வருது, எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் அது டஸ்ட்பினுக்கு போகிறதா அப்படிங்கிற மாதிரி ஜேகே இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு, எவ்வளோ டேஸ் தான் ஜங்குக்கா சிங்கிளாகவே இருக்கிறதா திங்க் பண்ணுறேன், இந்த பொக்கேயும் அதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க சொல்ல யாருக்கும் உன் மேலே ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்குது போலிக்கே, என்ன சொல்கிறீங்க, என்ன ஜங்குக்கா மாஃபியா கிங்காக இருக்கிற இது கூட புரியலையா, யாரோ உன் மேலே ஃபாலிங் லெவலில் இருக்காங்க, அவங்கன்னா அவங்க லவ்வை எப்படி சொல்லன்னு தெரியாமல் இப்படி உங்ககிட்ட ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஜங்குக்கு வந்து ஏதோ நார்மலாக ஏதோ எனிமிடாக நம்மளை டென்ஷன் ஆக்கிறதுக்கு அனுப்புகிறானுங்கிற மாரி திங்க் பண்ணிட்டு இருந்தவர் ஆரம் சொல்கிறத கேட்டு டென்ஷன் ஆகி, என்ன சொல்கிறீங்கிற மாரி கேட்டால், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாருமே அவங்க லவ் பண்ணுற பர்சன்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க, நீ சொல்கிறத பார்க்க சொல்ல உன்னை யாரை ரொம்ப ஃபாலிங் லவ் பண்ணுறாங்க, சட்டிக்கு அந்த பர்சன்ட் கூட இப்படி ஃபைட் பண்ணுறதை விட்டுட்டு மேரேஜ் பண்ணிக்கோனுங்கிற மாரி கலாய்க்கம் ஜங்குக்கு டென்ஷன் ஆகி நேரம் மார்க்குக்கிட்ட வந்துட்டு, இந்த மாதிரி தேவையில்லாமல் யாரோ எனக்கு பொக்கே அனுப்புகிறாங்களா, அந்த பர்சன்ட் யாருங்கிறத கண்டுபிடிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பொக்கே எந்த பிளேஸ்லேருந்து வருங்கிறத மார்க்கை கண்டுபிடிச்சி கரெக்டாக டேக்கிட்டையே கொண்டு வந்து ஜங்குக்கு விட்டுட்டாரு. இந்த மாதிரி விட்டால் டே வந்து ஒரு காஃபி ஷாப்பில் தான் கெஃபேல தான் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து நிற்கிறாரு. ஜிமினா தான் அந்த ஓனரை நோட் பண்ணிவிட்டு ஜிமினா ஓனரோட நெக்கில் நைஃபை வச்சபடி, இங்கேருந்து நாங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு வெளியே போகட்டண்டியும் சைலண்ட்டாக இருக்கணும்,
தேவையில்லாமல் நான் தான் ஓனருங்கிற மாரி கத்தி காட்டுனேன். அப்புறம் கத்ததுக்கு உனக்கு நெக்கு இருக்காது, மவுத்து இருக்காது, 2 இருந்தாலும் சவுண்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி நெக்கில் நைஃபை வச்சபடி அந்த பசண்ட பயமுறுத்திட்டு இருந்தா. அப்படியே கஃபேக்குள்ளே கரெக்டாக நம்ம ஜேகேயோட பாடி கார்ட்ஸும் என்றானா, அப்படியே அங்கே கஃபேல ஒர்க் பண்ணுற பசங்க மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் ட்ராமா ஜங்குக்க நம்ப வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பசண்டாக தான் இருக்கும், அந்த பர்சனோட நேம் தான் கிம் டயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கரெக்டாக கிட்ட வந்துட்டு உன்னோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்டான். என்னோட நேம் தானே கிம் டயாங் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நேமை சொன்ன வேகத்துலேயே டேக்கி ஒரு ஸ்லாப்பில் ஜிமினோ ஷாக் ஆகி நைஃபையே கீழே போட்டுருவாரு.